ஹரி ஓம் நமச்சிவாயா. 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 சிவாய நம. இன்றைக்கு என்ன ஒரு பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிசய மூலிகை, ஒரு அதிசய கொடி. அந்த கொடியில் காய் இருக்கும். அதைத்தான் வந்து இன்றைக்கி இந்த சடையாண்டி சித்தன், உங்களுடைய சடையாண்டி சித்தன் உங்களுக்கு வந்து பதிவை வந்து போடுறாரு. பாருங்கள். இரு ஊசி முனை காய் இணைந்திருக்கும் பாரும், அதை பார்த்தால் தீரும் நீ செய்த பாவ வினையே. அதுதான் அந்த காயோட தலைப்பு. அந்த காய் என்ன காய், அதை எப்படி வந்து முறையாக பயன்படுத்தினா ஒரு மனிதனோட சாபங்கள் பாவங்கள் அதை நீங்கும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கு இந்த பதிவு. இந்த காய் பார்த்திங்கன்னா ஒரு அதிசய காய் தான். அதிசய காய். ஆமாம், அந்த காயை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த இயற்கையிலே அந்த காயோட அதிசயத்தன்மை, ஆமாம் அமானுஷ்யத்தன்மை உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் வந்து நீங்களே கண்கூட வந்து பார்க்கலாம். பாருங்கள், அந்த காய் மேலே பாருங்கள் இருக்குங்களா. இவங்களுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இரு ஊசி முனக்காய். இரு ஊசியும் எப்படி ரெண்டாக சேர்த்து வச்சா இணைஞ்சி ரெண்டு பக்கமும் ஊசி முனையாக இருக்குமோ அதே போல் இருக்கும். இதுக்கு எண்ணற்ற பேர்கள் வந்து இந்த காய்க்கு வந்து இருக்குது. இரு ஊசி முனைக்காய், யானை தந்தக்காய், யானை தந்தக்காய். யானை தந்தக்காய்னா யானை தந்தம் போலவே அது அமைப்பு இருக்கும். ஆமாம், நங்கூரக்காய் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் எருக்கஞ்செடி இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து எருக்கஞ்செடி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடி எருக்கஞ்செடி காய் கூட சொல்லலாம். கொடி எருக்கஞ்செடி காய். இதை வந்து நீங்கள் வந்து இதை வந்து எருக்கஞ்செடியில் வந்து வெள்ளை இருக்கலாம், பச்சை இருக்கலாம், இந்த மாதிரி எருக்கலாம் வகை வந்து பார்த்திங்கனாக்கா எருக்கலை வந்து இருக்குது. அதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொடி எருக்கு காய் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை வந்து. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா அதனுடைய விதைகள் பஞ்சுகள் எல்லாமே வந்து அப்படி தான் அமைப்பு இருக்கும். அமைப்பு வந்து அப்படி தான் இருக்கும் இதுக்கு வந்து. ஆமாம், இது வந்து ஒரு காணாத மூலிகை, நீங்கள் ஒரு அதிசய மூலிகைன்னு கூட சொல்லலாம். இந்த சடையாண்டி சித்தை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவை வந்து போடுறோம். இதில் என்ன பயன் இருக்குது, என்ன பலன் இருக்குது அப்படின்ற வந்து நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு அதிசய மூலிகையோடு சொல்லலாம், நீங்கள் காணாத மூலிகைன்னு சொல்லலாம். ஏன்னா அமைப்பு அப்படி இருக்கும். ஆமாம், பார்த்தீங்களா, அமைப்பு இருக்கும். இந்த அடர்ந்த வனத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த சடையாண்டி சித்தையை கண்டுபிடிச்சி இதை வந்து உங்களுக்கு வந்து போடுறாரு. ஹரி ஓம் நமச்சிவாயா. ஹரி ஓம் நமச்சிவாயா. அதை நீங்கள் வந்து கண்கூட நீங்களே வந்து அதை பாருங்கள். ஆமாம், ஒரு பதிவு நல்ல பதிவாக போடுறோம். ஆமாம், நீங்கள் வந்து அதை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு நல்ல பதிவாக வந்து போடுறதுக்கு வந்து இந்த சடையாண்டி சித்தனுக்கு வந்து ஒரு ஆசை வரும். நீங்கள் என்கரேஜ், நீங்கள் வந்து ஒரு வழித்தனியாக முன்னாடி நின்று நீங்கள் மேலே கொண்டு போனால் தான்
உங்களுடைய சடையாண்டி சித்தை வந்து உங்களுக்கு அடுத்து ஒவ்வொரு மூலிகளை வந்து உங்களுக்கு வந்து பதிவிடுறதுக்கு நீங்கள் வந்து காணணும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் எங்கே காண போகிறீங்க? பார்க்க முடியாது. நான் உங்கள் சடையாண்டி சித்தன் இந்த வனத்துக்குள்ளே அலைஞ்சு நீங்கள் வந்து இதை பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தான் போடுறேன். ஏன்னா நம்ம சித்தர் மகான்கள்லாம் அப்படி தான் வந்து தேடி அலைஞ்சு அவங்க பதிவிட்டு போயிருக்காங்க. அதை வந்து நான் வந்து ஒரு ஓலைச்சுவடி மூலியமாக உங்களுக்கு வந்து அவங்க பதிச்சதை வந்து நான் வந்து உங்களுக்கு பதிக்கிறேன். ஆமாம், ஏன்னா அவங்களுடைய சந்ததியை என்னுடைய சந்ததியை வந்து நீங்கள் தான். அதனால் வந்து உங்களுக்கு வந்து நான் பதிக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் பதிச்சுக்குங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒவ்வொரு பதிவுகளும் நாங்கள் வந்து ஒரு மூலிகை ஒவ்வொன்று தேடி அலைஞ்சு இந்த வனத்துக்குள்ளே சோறு தண்ணி இல்லாமல் அலைஞ்சு வந்து நாங்கள் வந்து போடுறோம். சரியா? அதனால் வந்து லைக் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், ஹரி ஓம் நமச்சிவாயா. அந்த காயை வந்து நீங்கள் வந்து நல்லா பாருங்கள். ஹரி ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா, சிவாய நம. பார்த்தீங்களா? இந்த காய் தான் பாருங்கள். ஆமாம், அது பார்த்தீங்களா? ஊசி போலவே இரு பக்கமும் இணைஞ்சி இருக்கும் பாருங்கள். ஊசி எப்படி இரு பக்கம் ஊசியை இணைச்சி வச்சா எப்படி இருக்குமோ அதே போல் பாருங்கள் இது வந்து இருக்கும். ஆனால் இது வந்து காய். இன்னும் இது வந்து வெடிப்பாங்க. இன்னும் வந்து அந்த பூவெலாம் பார்த்திங்கன்னா சரஞ்சரமாக இருக்கும். அங்கே உள்ள ரொம்ப மரத்தில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து காமிக்க முடியல. பாருங்கள், இந்த காய் தான் பாருங்கள். ரெண்டு பக்கமும் ஊசி இணைச்சி வச்சா எப்படி இருக்கும்? ஊசியா அது போல் வந்து 6 அடிக்கு இருக்குது பாருங்கள். இந்த காய் தான். ஆமாம், அதே போல் யானை தந்த காய் அப்படின்னு சொன்னோம்ல, அதே மாதிரி பார்த்திங்கன்னா யானை தந்தை போலவே இதை வந்து அமைப்பு இருக்கும். அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா யானை தந்தம் போலவே அமைப்பு இருக்கும் இயற்கையிலே இந்த காய்க்கு. பாருங்கள், அதனுடைய இலைகளை பாருங்கள், கொடிகளை பாருங்கள். கொடியை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ஆமாம், அதில் பார்த்திங்கன்னா லேசாக சிறு சிறு முள் போல் வந்து அமைப்பு இருக்கும் பாருங்கள். அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அதிசயம் என்னென்னா, ஆணும் பெண்ணும் இணைஞ்ச அமைப்பு தான் இருக்கும். அந்த பெருசாக இருக்க தடிமனமாக இருக்கிறது ஆண், தடிமனம் இல்லாமல் இருக்கிறது வந்து பெண்ணு. அதை உணர முடியும். ஏன்னா இதில் கூட ஆண் பெண் இணைச்சேர்க்கை இருக்குது. எதுலுமே ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. இதே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆண் பெண்ணு தான். இது வந்து ஆண் வந்து பார்த்திங்கன்னா தடிமனமாகவும், பெண் வந்து பார்த்திங்கன்னா தடிமனம் இல்லாமல் இருப்பாங்க. பாருங்கள், இது ஒரு அதிசய மூலிகை தான் இது. ஆமாம், பாருங்கள். ஆமாம், நீங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஆமாம், அப்படின்றதுக்காக தான் இந்த அடர்ந்த வனத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களும் வந்து காணணும். நீங்களும் வந்து சித்தர் மகான்கள்லாம் அவங்க கண்டுபிடிச்சதை, ஆமாம், அதோடு வந்து நம்ம தலைமுறையை வந்து அழியக்கூடாது, நம்ம சந்ததிகளுக்கு கொண்டு சேர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் போடுறோம். பாருங்கள். ஆமாம், இந்த காய் இருக்குது பார்த்தீங்களா? இந்த காய் இதை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தை மாதம் போது அந்த காய் வந்து வெடிச்சிச்சுன்னா உள்ளே விதை இருக்கும், பஞ்சு இருக்கும். அந்த பஞ்சு திரி எடுத்து தேய்பிற அஷ்டமி நாளில் கால பைரவனுக்கு 9 விளக்குகளை போட்டு அதை 9 விளக்குகள் வந்து திரியிட்டு அந்த பஞ்சை எடுத்து திரியிட்டு 9 விளக்குகள் போடணும். 9 விளக்குகள் போடும் போது அவங்களுடைய பாப வினை, கர்ம வினை, முன்னோர்கள் சாபம், பித்திருக்கள் சாபம், தேவர்கள் சாபம், ஓன் சாபம், ஏன் சாபம், இந்த சர்வ அண்டத்தினுடைய சாபம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தி ஆகும். ஆமாம், அவ்வளோ வல்லமை இருக்குது. யாருமே இந்த மாதிரி பதிவுலாம் வந்து உங்களுக்கு வந்து போட மாட்டாங்க. ஆமாம், நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சி போடுறோம். பயன்படுத்தி பாருங்கள்.
நல்லா இருக்கேன். ஹரி ஓம் நமச்சிவாயா. இன்புற்று வாழ்ங்க. எனக்கு அதுதான் இந்த சடையாண்டி சித்தனோட ஆசை. தவறான பாதையில் போகாதீங்க, பயணிக்காதீங்க. பயணித்தா திருத்தி நேர்மையான பாதையில், சரியான பாதையில் பயணிச்சுங்க. அதுதான் என்னுடைய ஆசையும், அதுதான் என்னுடைய எண்ணமும் அதுதான். ஏன்னா என் குருநாதர் வந்து இந்த 18 சித்தர்கள், ஆமாம், அப்போ மகாதேவன், தேவாதிக்கெல்லாம் மகாதேவன், ஆமாம், அவனுடைய பாதையில் அவன் எப்படி நேர்மையாக இருக்கானோ அதே போல் இந்த பஞ்சபூத நாயகன் அவனுடைய பாதையில் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து நேர்மையான பாதையில் பயணிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும். ஏன்னா கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. அறிஞ்சதை விட தெரிஞ்சதை விட தெரியாததும் அறியாததும் தான் அதிகம். சரிங்களா? அதனால் எல்லாம் தெரிஞ்சவன் யாருமே கிடையாது. அவனுக்கு தெரியாதது இருக்கும். அதைத்தான் இந்த சடையாண்டி சித்தனோட உங்களுக்கு வந்து இந்த காணொளி மூலிமா பதிவிடுறேன். ஆமாம், ஹரி ஓம் நமச்சிவாயா. வாழ்க வளமுடன், இன்புற்று வாழ்க. சிவாய நம. அன்பே சிவம், சிவமே தவம், மனமே சிவம். உன் மனசுதாயா சிவம். சிவத்தை தேடி அலையாதையா. சிவத்தை தேடி, உண்மையாக சிவத்தை நேசிக்கிறவன் சிவத்தை தேடி அலைய மாட்டான். அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன். என்ன சிவம் எங்கே இருக்குது? சிவம் இங்கே இருக்கானியா. அப்போ இங்கே குடி கொண்டு இருக்கான். அதை விட்டுட்டு இல்லாத இடத்துல தேடுறாங்க. அந்த மலைக்கு போகிறேன், இந்த மலைக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன். நாடே தேசம்ண்டு ஓடுறியான். நாடே தேசம்ண்டு ஓடி அலையிறியா. என்னடா சிவம் எங்கே இருக்கப்பா? மனந்தேப்பா சிவம். இந்த சடையாண்டி சித்தை சொல்கிறேன், மனந்தேப்பா சிவம். உணர்ந்து பாருங்கள். சிவத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். சரியா? உணராதவங்களுக்கு தெரியாதுய்யா. உணர்ந்தவனுக்கு தாயா அவன் யாருன்னு தெரியும். ஹரி ஓம் நமச்சிவாயா. குருநாதா, ஐயனே, பாம்பாட்டி சித்தா, ஹரி ஓம் நமச்சிவாயா. ஹரி ஓம் நமச்சிவாயா. சிவாய நம்ம. பாருங்கள் அந்த காயை மீண்டும் காமிக்கிறேன் பாருங்கள். ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா. ஹரியே ஹரணம் ஒன்று தான். ஹரி வேற, சிவன் வேற, பிரம்மா வேற கிடையாது. மும்மூர்த்தியுமே ஒன்று தான். மும்மூர்த்தியுமே அடங்கு இடம் சிவனப்பா. சிவன் இல்லையே எவனும் இல்லைப்பா. ஹரி ஓம் நமச்சிவாயா.